புத்திசாலி மனிதன். ஒரு ஊரில் 3 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் நன்கு படித்தவர்கள் மற்றும் மந்திர தந்திர கலைகளை தெரிந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு உடன்பிறவா சகோதரன் இருந்தான். அவன் பெயர் கோபால். அவன் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதில்லை. ஒருநாள் அந்த 3 சகோதரர்களும் இணைந்து பக்கத்து ஊருக்கு வேலை தேடிச் சென்றார்கள். அப்பொழுது கோபாலும் அவர்களுடன் இணைந்து வேலை தேடி செல்ல புறப்பட்டான். அந்த 3 சகோதரர்களும் கோபாலிடம், நீ எங்களுடன் வேலை தேடி வரலாம். ஆனால் நீ எங்களை விட குறைந்த வேலை தான் பார்க்க வேண்டும். ஒரு வேலைக்காரனாக தான் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். கோபாலும் அதற்கு சம்மதித்தான். அவர்கள் ஒரு காட்டுப்பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சென்றது ஒரு மதிய வேளை என்பதால் சூரியனின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். அவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று அருகில் பார்த்தபோது அங்கு ஒரு ஆறு இருந்தது. அங்கே தண்ணீர் மிகவும் அழகாக தெளிந்தபடி ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு சென்று தண்ணீரை குடித்துவிட்டு அதன் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் சிறிது நேரம் படுத்து ஓய்வு எடுக்கலாம் என்று படுத்தனர். அந்த நேரம் பார்த்து அந்த 3 சகோதரர்களில் ஒருவன் அங்கு ஒரு எலும்புக்கூடு கிடப்பதைக் கண்டான். அவன் மற்ற சகோதரர்களிடம், இங்கே பாருங்கள், நான் இந்த எலும்புக்கூடை ஒரு முழு மிருகத்தினுடைய எலும்புக்கூடாக மாற்றி காட்டுகிறேன் என்று கூறி அவன் சில மந்திரங்களை உச்சரித்தான். உடனே அந்த எலும்புக்கூடு ஒரு மிருகத்தின் எலும்பு கூடாக மாறியது. உடனே 2வது சகோதரன், நான் இந்த மிருகத்திற்கு சதையையும் இரத்தத்தையும் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அவனும் சில மந்திரங்களை உச்சரித்தான். உடனே அந்த எலும்புக்கூட்டிற்கு ஒரு உருவம் கிடைத்தது. அது சிங்க உருவமாகும். உடனே 3ஆமவன், நான் இந்த மிருகத்திற்கு உயிரை கொடுக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது கோபால் குறுக்கிட்டு, வேண்டாம், அவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினான். 3வது சகோதரன், என் மற்ற 2 சகோதரர்களும் அவர்களது திறமையை காட்டி விட்டார்கள். நான் எனது திறமையை காட்ட வேண்டாமா? நான் இதற்கு உயிர் கொடுத்தாவேன் என்று கூறினான். உடனே கோபால் கூறினான், நான் உங்களை போன்று படிக்காதவன் தான். ஆனால் மிருகங்கள் எவ்வாறு செயல்படும் என்று எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த மிருகத்திற்கு உயிரினை கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறினான். முற்றுப்புள்ளி. ஆனால் அந்த 3 சகோதரர்களும் அவரது அறிவுரையை கேட்பதாக இல்லை. பிறகு கோபால் அந்த 3 சகோதரர்களிடமும் கூறினான், சரி, நீங்கள் உங்கள் எண்ணம் போல செய்யுங்கள். ஆனால் அதற்கு முன்பு நான் அந்த மரத்தில் ஏறிக்கொள்கிறேன். அதன் பின்பு அந்த மிருகத்திற்கு நீங்கள் உயிரை கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். 3வது சகோதரன் கோபால் மரத்தில் ஏறியவுடன் அந்த மிருகத்தை பார்த்து சில மந்திரங்களை உச்சரித்தான். உடனே அந்த மிருகத்திற்கு உயிர் வந்தது. அது சிங்கம் மிருகம் என்பதால் கர்ஜித்து கொண்டு அதன் எதிரில் நின்ற அந்த 3 சகோதரர்களையும் அடித்து கொன்றுவிட்டது. கருத்து: ஒருவர் கூறும் அறிவுரையை ஆராய்ந்து அதன்படி செயல்பட வேண்டும். வெப் லிங்க்ஸ்